வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ ஆஃப் ஃபன் பட்டர் ஜாம். இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் தியேட்டர்ல போய் பார்த்துட்டு வந்திருக்க திரைப்படம் மார்ட்டி சுப்ரீம். ஸோ யாரெல்லாம் நடிச்சிருக்கா? கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா டிமோதி ஷாலமே, நம்ம அயரன் மேன் வைஃப் வெனத் பல்ட்ரோ, ஒடேசா எசியோன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. கெவின் வாலரின்னு சொல்லிட்டு அவர் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறாரு. அண்ட் டைரக்டட் பை ஜாஷ் சாம்பி. எஸ், இந்த லொலலா எல்லாம் சேர்ந்து நடிச்ச படம் தான் மார்ட்டி சுப்ரீம். ஓகேவா? ஸோ எனக்கு அது எந்த பேருமே வாயில நுழையில, எல்லாரையுமே நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஷார்ட் டேங்க்ல மட்டும் பார்த்துருக்கேன். யா. ஸோ படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ட்டி இவர் தான் இந்த கதையோட மெயின் லீடு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷூ சேல்ஸ்மேனா இருக்காரு. ஒரு ஷூ ஷாப்ல அவரோட அங்கிள் கடையில வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆனா இவருக்கு என்னன்னா, அங்க என்னதான் அவருக்கு ப்ரமோஷன் அது இதெல்லாம் கொடுத்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவரோட ட்ரீமை சேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் நெக்ஸ்ட் டேபிள் டென்னிஸோட பிகெஸ்ட் பிளேயர், சூப்பர் ஸ்டார். அது சொல்லுவாங்க நிறைய பேரு. அது வந்து ஒரு ஒரு டிவிஷன்ல இருப்பாரு. லைக் அக்கம் பக்கம் சரௌண்டிங்ல எல்லாம் வந்து எப்படியோ ஆப்போசிட்டா இருக்கும், தலைகீழ இருக்கும். பட் ஹி பிலீவ் தட் eventually this is going to happen. நான் ஒரு சூப்பர் ஸ்டாரா பெரிய டேபிள் டென்னிஸ் பிளேயரா வருவேன் அப்படின்னு சொல்லி டிலூஷனலா இருக்கிறது ஒண்ணு. பட் he will be talented also. சும்மா ஃபேக்கா அப்படி நம்புறது கிடையாது. அவர் உண்மையிலேயே நல்ல ஒரு ஸ்கில்ஃபுல்லான டேபிள் டென்னிஸ் பிளேயரா தான் இருப்பாரு. இதுல எல்லாரையும் தோக்கடிச்சு நான் தான் நம்பர் 1 இருப்பேன், இருக்க போறேன் அப்படின்னு நம்புறாரு. அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ், காம்படிஷன்ஸ்க்கு போறதுக்காக நிறைய ரிஸ்க் எடுக்கிறாரு. கொஸ்டினபிள் திங்ஸ் எல்லாம் பண்றாரு. இந்த பண்ற திங்ஸ் அவர் என்ன கான்சிக்வன்சஸ் கொண்டு போய் விடுது, அவர் நினைச்ச மாதிரி அவரால் அந்த ஜப்பான் ஓபன் அந்த இதுக்கு போக முடிஞ்சுச்சா இல்லையா, அவர் நினைச்ச அந்த ட்ரீமை கடைசியில அடைஞ்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இதோட ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூ. படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1950s செட்டிங்ஸ்ல நடக்குது. பயோபிக். இட்ஸ் a biopic and 1950s உள்ள ஒரு கதை மாதிரி தான் இருக்கு. அண்ட் நல்லாவே எடுத்திருந்தாங்க. உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா என்ன உங்களுக்கு காட்சி படம்? எனக்கு ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் ஆன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்தோட ரைட்டிங் ரொம்ப டீடைலிங்கா இருந்துச்சு. ஸ்பெஷலி ஃபார் த மெயின் ஒரு 2-3 கேரக்டர்ஸ் தான் மெயின் பிளாட்டா இருக்கும். அந்த மெயின் கேரக்டர் ஸ்பெஷலி ஹீரோ ஒர்க் அவுட் ஆன விஷயங்கள் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டயத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர்கிட்ட எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட் வேலை இவர் எப்படி சாப்பிட போறாரு, இவர் எங்க தூங்குவாரு, எங்க தங்குவாருன்னு தெரியாது. ஆன் த ஸ்பாட்ல அவருக்கு ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் த்ரூ அவுட் த மூவி காமிச்சிருப்பாங்க. அது எப்படி அதை ஒரு எதுவுமே இல்லாம அதை ஒரு மணி ஆக்குறாரு, அந்த மணியை வச்சு அவர் எப்படி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பர்சன்ஸையும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிவாரு. அது ஒரு நல்ல விஷயம் நான் சொல்லல, பட் படத்துல ஒர்க் அவுட் ஆன விஷயம். இப்போ அங்க ஒரு ஆளு, இவர் வந்து இதோட ஓனர், இல்ல இந்த காஃபி ஷாப் ஓன் பண்றாங்க, இல்ல இந்த கிளப்ல வந்து ஒரு மேனேஜரா இருக்காங்க, மெம்பரா இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட எப்படி போய் ஒரு கான்வர்சேஷனை பில்டப் பண்றது, எப்படி ஒரு நல்ல அவரோட நல்லதுக்கு அது எப்படி அவர் யூஸ் பண்ணிக்கிறாருங்கிறத வந்து அவர் நல்லாவே காட்டியிருப்பாங்க. அண்ட் அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து நல்லா காமெடியாவே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அது ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு போகாம அதை வந்து நல்லா காமெடியா எடுத்துட்டு போயிருந்தாங்க. அது தியேட்டரே சிரிச்சிச்சு. அந்த காமெடி பிரசன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். அந்த ஒரு டேபிள்ல ஒரு சீன் ஒண்ணு வரும். அந்த டேபிள் டென்னிஸ்னா என்ன அப்படின்ட்டு ஒரு அமெரிக்கனுக்கு ஒரு ஏஷியன் பெர்ஸ்பெக்டிவ்ல, லைக் ஏஷியால அது பெருசாயிட்டு இருக்கு, உங்களுக்கு இப்படி ஒரு டீம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஜப்பான் தான் அது இல்ல இப்ப கிங்கா இருக்கு, ஜப்பான்ல ஒரு டீமா அப்படின்லாம் கேட்பாங்க. அந்த யூஎஸ் பெர்ஸ்பெக்டிவ். அப்புறம் ஏன்னா இந்த படம் 1950s நடக்கிறதுக்கு அப்புறம் ஒரு கேரக்டர் கேட்பாங்க, அப்பதான் வேர்ல்ட் வார் 2 நடந்திருக்குது, அந்த கண்ட்ரி இவ்வளவு நல்லா விளையாடுறாங்களான்னு ஒரு சர்ப்ரைசிங்ல கேட்பாரு. அதுக்கு ஹீரோ வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. அந்த சீன்ல நல்லா காமெடி த்ரூ அவுட் தி மூவி நல்லா நிறைய இடத்துல நிறைய ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அவர் போய் மேல போய் சொல்லிட்டு அப்படியே போயிட்டு பில்டப் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்குமே லைக் டு ஆட் ஆன் டு யுவர் பாயிண்ட், அது எனக்கு இந்த மாதிரி ஒரு படத்துல காமெடி அங்கங்க நல்லா ஒர்க் அவுட் ஆனது எனக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. காமெடிங்கிறத தவிர அடுத்தது படம் வந்து ரிவீல் பண்ணிரும், கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க சொன்னதெல்லாம் போயிட்டு. அப்புறம் அங்க நடக்கிற சேசிங்கா இருக்கட்டும், இல்ல அவரை பணம் கேட்டு இது பண்றதா இருக்கட்டும், அதுவுமே கொஞ்சம் ரொம்ப அப்படியே சீரியஸ் டோன்ல எடுத்துட்டு போகாம ஒரு காமெடி டோன்ல எடுத்துட்டு போயிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு சீன்ல ஒன்று வரும், ஒரு அந்த சின்ன ஒரு ஸ்பாயிலர் தான். அது ஒரு மெயின் கேரக்டர், அவங்க வந்து ஹீரோயின் மாதிரி ஒரு கேரக்டர். அவங்க கிட்ட வந்து ஒரு செயின் வந்து திருடிட்டு இவர் வந்து உங்ககிட்ட ஐ நோ தட் யூ ஹேவ் மோர் 25 செயின்ஸ். அந்த ஒரு சீன் செம காமெடியா இருக்கு. தியேட்டர்ஸ் அந்த சீன்லாம் லைக் படம் பார்த்தவங்களுக்கு நல்லா ஃபர்தர் நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்தது என்ன நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா, இப்ப பைசன்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம்ல, இப்ப இந்தியன் இதுக்கு வந்து எப்படி ஒரு வில்லேஜ்ல இருந்து கஷ்டப்பட்டு அந்த மாதிரி வராங்க அப்படிங்கிற மாதிரி இதுல ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருந்துச்சு.
ஃப்ரம் லைக் ஒரு ஜியோகிராஃபி ஃப்ரம் நோபடி லைக் ஒரு நோபடியா இருக்கிறவர் ஒரு யூஎஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தா ஆமா நோபடியா இருந்தா அவர் எப்படி மேல வரத்துக்கு என்னெல்லாம் பண்ணுவாரு, யார் கால்ல எல்லாம் விழுவாரு, இல்ல யார் கையை பிடிப்பாரு, அந்த டோன் லைக் ஒரு பைசன் பார்த்துட்டு இப்ப நீங்க ரீசெண்டா வந்திருந்தீங்க அப்படின்னா ஆமா இந்த படம் நல்லாவே ரிலேட் ஆகும். இதெல்லாம் படத்துல ஒர்க் அவுட் ஆன விஷயங்கள். ஆமா ஸோ படம் ஃபுல்லாவே பிளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா நிறைய ஆஸ்கர்ஸ்க்கு இது நாமினேட் ஆகி இருந்தாலுமே ஒர்க் அவுட் ஆவாத விஷயங்கள்னு எனக்கு ஒரு 2-3 இருக்கு. மேபி உனக்கும் இருக்கலாம். லைக் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா கைஸ். ஆமா ஓகேவா? இது ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா அப்படின்னு தான் இதை வந்து நாங்க 2 பேரும் ஈகரா பார்க்க போனோம். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் டிராமா எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூஸ் பம்ப்ஸ் தர மாதிரி இல்ல ஒரு ரொம்ப இமோஷனலா அந்த மாதிரி ஒரு பைசன்கெல்லாம் வந்து நாங்க ஒரு ரிவ்யூலாம் நிறைய பண்ணிருக்கோம். அந்த படமே எனக்கு என்ன பிடிச்சிருக்குது நீங்க எங்க வீடியோ சரி பார்த்து எனக்கு தெரிஞ்சுக்கலாம். யா வி போத் ஆர் சம்வன் எங்க 2 பேருக்கும் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ராமா தான் ரொம்பவே பிடிக்கும். அந்த ஒரு எதிர்பார்ப்பு வச்சு தான் இந்த படத்துக்கு நான் போலான்னு போறோம். ஏன்னா அந்த ஸ்டோரி எல்லாம் எடுத்து நம்மளோட லைஃப்ல ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கலாம் இல்லையா? இப்பெல்லாம் Actually, நம்மளோட லைஃப்ல அடாப்ட் பண்ணிக்கலாம் அந்த திங்ஸ். அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த படம் நம்ம போலான்னு சொன்னேன். ஸோ இப்போ இதுல என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 20 மினிட்ஸ் தான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் வரும். ஆமா பாக்கி ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷம் படம் ஓடுது. அது ஃபுல்லாவே அவுட் ஆஃப் டாபிக் தான். இப்ப பைசன்னா எப்படி அந்த ஒரு கோரை என்னதான் அவுட் ஆஃப் பிளாட் ஓடினாலுமே அந்த கோரை எங்கேயுமே மிஸ் பண்ண மாட்டாங்க. அது ஒரு கன்டென்ஷன்ல இருந்துகிட்டே இருக்கும். இங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 20 மினிட்ஸ் தாண்டி ஒரு டேபிள் டென்னிஸ் வரும். அப்புறம் ஒரு செகண்ட் ஹாஃப்ல லாஸ்ட் டூவர்ட்ஸ்ல ஒரு டேபிள் டென்னிஸ் வரும். நடுவில் ஒரு டேபிள் டென்னிஸ் வரும். அவ்வளவுதான். ஒரு 20 மினிட்ஸ் தான் மொத்தமாவே வருது. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமாவா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் வருது. இதை மட்டும் வச்சு நான் சொல்லல. இப்போ எப்படின்னா டேபிள் டென்னிஸ்லாம் வந்து இப்போ ஒரு 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 ஃப்ரெஷ்ஷான ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டு இந்த ஒயிட் பாலை வந்து ட்ராக் பண்ண முடியல, வேற கலர் பால்ஸ் யூஸ் பண்ணா அது நல்லா இருக்கும், அதனாலதான் வந்து பிளாக் போட்டு விளையாடணும் அப்படிலாம் ஹீரோ சொல்லுவாரு. ஸ்டார்டிங்லயே முடிஞ்சிடும். அதெல்லாம் பார்க்க ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. ஆனா அதை எங்கேயாச்சும் நீங்க யூஸ் பண்ணீங்களா படத்துல? அந்த பால்ஸ் எல்லாம் அவர் எடுத்து போயிட்டு கொட்டி விடுவாரு. ஆரஞ்சு கலர் பால்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு ஒரு கேரக்டர் எடுத்து கொட்டி விடுவாங்க. பட் ஆனால் அதுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸோ இல்லை அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சா ஆகலையா இல்லை ஒரு டேபிள் டென்னிஸோட ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணதாச்சும் இருக்கட்டும். இப்போ ஒரு டேபிள் டென்னிஸ்னா என்ன, இப்போ ஒரு புரியாதவங்க பார்க்குறாங்க படத்தை, டேபிள் டென்னிஸ்னா ஒரு எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கும், எத்தனை செட் இருக்கும், அது மாதிரி ஏதாச்சும் டீட்டெயிலிங் இருக்கா? அதுவும் கிடையாது. நீ உனக்கு டேபிள் டென்னிஸ் பற்றி தெரிஞ்சு நீ வந்தேன்னா உனக்கு கனெக்ட் ஆகும். இல்லைன்னா இந்த படத்தில் அவ்வளோ ரூல்ஸும் எதுவும் பெருசாக சொல்லலை. லைக் எனக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து லைக் ஐ ஆக்சுவலி ஒரு டிசக்ரிமெண்ட் இருக்குது. எனக்கு என்னன்னா லைக் ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பாயிண்ட். அது நான் ஒத்துக்கிறேன். அது எனக்குமே ஃபீல் ஆச்சு. ஆனா எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா என்ன பண்ணுச்சுன்னா இது ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அவங்க சொன்னாலும் the film is not actually about the table him playing table tennis. படம் வந்து அவன் எப்படி அந்த மேல மேல போறான் அப்படிங்கறது him like அவனோட கஷ்டத்தெல்லாம் தாண்டி அவன் எப்படி நிறைய அவமானத்தெல்லாம் வந்து அவன் நிறைய குரூகடான வேலையெல்லாம் பண்றான். அதுக்கான பலனும் வந்து அனுபவிக்கவும் செய்யணும். அதுவும் காட்டுறாங்க. ஆனா அந்த அந்த ஒப்ஸ்டிகல்ஸ் எல்லாம் தாண்டி அவங்க எப்படி அவங்க ரீச் பண்றாங்கறதுதான் படம். இல்ல அதை நான் எதுக்கு ஒரு மைனஸ்ல வைக்கிறேன்னா ஸ்போர்ட்ஸ் போர்ஷன் நல்லா தான் ஷூட் பண்ணிருக்காங்க. நல்லா அதிகமா இருந்தா நல்லா இருந்திருக்கும். அதிகமா அப்படிங்கறத விட இப்ப நம்மள மாதிரி யாராச்சும் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு அதுல இருந்து ஒரு என்னடா ஸ்போர்ட்ஸா இல்லையே அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது. அதனால நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்றேன். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா என்னதான் மார்க்கெட்டிங் அவங்க பண்ணாலுமே ஒரு 20 மினிட்ஸ் தான் ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மூவி இதை விட பெரிய மூவிஸ்லாம் நம்ம பார்த்திருக்கோம். பட் திஸ் இஸ் அன்அப்பாலஜெட்டிக்லி லைக் வெரி லாங். அன்அப்பாலஜெட்டிக்ங்கிற வேர்டை நான் எதுக்கு யூஸ் பண்றேன் அப்படின்னா படத்துல எவ்ரி சீன் இஸ் யூட்டிலைஸ் டு த கோர். லைக் எவ்ரி சீன் நீங்க வந்து ஒரு ப்ராப்பரா தான் வச்சிருக்க, அந்த எல்லா சீனுக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கு, ஒரு மீனிங் இருக்கு அப்படின்னா இந்த லென்த் நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா படம் எங்கேயுமே எனக்கு போர் அடிக்கல. ஓகேவா? நான் ஃபுல்லா நல்லா தான் உட்காந்து பார்த்தேன். ஆனா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சில டாபிக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாகோட டாபிக் ஒண்ணு திடீர்னு வரும், அந்த போர்ஷன்ஸே அது ஒரு 20 மினிட்ஸ். இப்ப அது இல்லாம இருந்தா கூட தான் அதுல என்ன ஆக போகுது. புரியுது. அது மாதிரி சில நிறைய கேரக்டர்ஸ், ஓகேவா, நிறைய கேரக்டர்ஸ் நிறைய சீன்ஸ். இந்த ஒரு சைடு இல்ல ஹீரோயினா ஒரு ஒரு ஐ மீன் இந்த மூவி ஸ்டாரா ஒருத்தவங்க வருவாங்க, அந்த சீன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணியிருந்தாங்க. நிறைய சீன்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணியிருந்தாங்க. லைக் படத்தை ஒரு அண்டர் 2 hours சொல்லியிருந்தா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பா 2 hours 32 minutes ஓடுது கைஸ். படம் வந்து 2 hours 32-35 அந்த மாதிரி சம்திங். அந்த மாதிரி படம் வந்து 1915 செட்டிங்ஸ்ல இருக்கு. ஓகேவா? இது நீங்க ஒரு ரியல் பயோபிக், ஒரு அப்சல்யூட் சினிமா அந்த மாதிரி பாக்குறவங்களுக்கு இது ஒரு 80s படத்தோட 80sல வர ஒரு மியூசிக் எடுத்து 50sல யூஸ் பண்ணிருக்காங்க. லைக் யூ வாண்ட் டு see some real cinema. இத படத்தை எங்கேயுமே எஃபெக்ட் பண்ணல.
பட் ஒரு கம்ப்ளைண்ட்டா ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் தான். ஏன்னா அது வந்து இப்போ நீங்க ஒரு ரியல் டைப் ஆஃப் சினிமா பாக்குறீங்க அப்படின்னா அது வந்து அந்த காலகட்டத்தோட ஆமா. மியூசிக் நெறைய இடத்துல வந்து சில மியூசிக்ல ஒரு சிலலாம் ஐ மீன் பார்க்கும்போது ஒரு சேசிங் சீன்லலாம் வந்து மியூசிக் எல்லாம் வரும். ஒரு 80s ரெட்ரோ மியூசிக் போட்டிருப்பாங்க. ஆனா படம் வந்து 50ஸ்ல நடக்குது. சோ அந்த அந்த ஒரு காலகட்டத்துக்கும் அந்த மியூசிக்கும் ஒரு மேபி ரொம்ப இது வந்து அவ்வளவு சொன்ன மாதிரி அவ்வளவு சின்ன டீடைலிங் தான் சின்ன அவ்வளவுதான். டீடைலிஙங் தான். அது வந்து ரொம்ப ஒத்து பார்த்தா தான் அது வந்து ரொம்ப படத்தை அது எங்கேயுமே கெடுக்கல. பட் படத்துல எங்க நடக்குது ரொம்ப ஒத்து பார்த்து எல்லாமே வந்து ப்ராப்பரா பாக்குறவங்களுக்கு அது வந்து மேபி அதை ஃபிட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனா எனக்கு அது ரொம்ப பெருசா அது ஆக்சுவலி மேற்பட்ட மாதிரி எனக்கு பெருசா படல. ஏன்னா அதுவே வந்து எனக்கு கொஞ்சம் புதுசா இருந்துச்சு அதை பார்க்கும்போது. ஸோ இந்த படத்தை நம்ம எதுக்கு பார்க்க போனோம் அப்படின்னா லைக் இது ஒரு இன்டென்ஸான ஸ்போர்ட்ஸ் ட்ராமா, ஒரு பயோபிக், ஒரு நல்ல ஸ்டோரி சொல்ல போறாங்க அப்படின்ட்டு ஒன்று. ஸோ இது ஜஸ்ட் எனக்கு ஒரு மொராலிட்டி இஷ்யூஸ் தான். Okay. ஸோ இது வந்து லைக் நிறைய பேர் எப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லைக் நீங்க ட்ரீம்ஸை சேஸ் பண்ணுங்க, மார்ட்டியே வந்து என்னென்னமோ பண்ணிலாம் வந்துட்டாரு, மார்ட்டி மாதிரி நீங்களும் வந்து உங்க ட்ரீம்ஸை சேஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அச்சீவ் பண்ணிடலாம். கண்டிப்பா நீங்க ட்ரீம் பண்ணுங்க, அதை அச்சீவும் பண்ணுங்க, ஓகேவா? அதுல எல்லாம் எந்த வித பிரச்சனையும் கிடையாது. பட் எந்த படத்தை நம்ம வந்து அதை எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு மொராலிட்டி இஷ்யூஸ் இருக்குது. ஏன்னா இங்க வந்து ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா லைக் போறதுக்காக தான் நான் சொல்றேன். யார் கால வேணுமோ பிடிப்பாரு, என்ன வேணுமோ பண்ணுவாரு, என்னென்னலாம் திருடுவாரு, பொய் சொல்லுவாரு, இருக்கிற எல்லாத்தையுமே பண்ணுவாரு, பண்ணக்கூடாதோ அதையும் பண்ணுவாரு. எல்லாமே பண்ணுவாரு. ஸோ இதெல்லாம் பண்ணி இப்படி நீ பெரிய ஆளானா நீ ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி கதை எங்கேயாச்சும் குளோரிஃபை பண்ணுதோ, அதை இந்த ஒரு சொசைட்டி வந்து அதை குளோரிஃபை பண்றதுனால இப்போ இது ஒரு எக்ஸாம்பிளா செட் அவுட் பண்றாங்களோ. ஏன்னா படத்துல இது எங்கேயுமே தப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஜஸ்டிஃபை பண்ணிருக்க மாட்டாங்க பெருசா. லைக் நீ பண்ற தப்பு லைக் அவுட் ரைட்டா கேரக்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லும், யுவர் சீட் அது இதுன்னு ஃப்ராட் அப்படி இப்படின்னு சொன்னாலுமே அவுட் ரைட்டா இது ஒரு தப்புப்பா அப்படின்ட்டு சொல்லாம கரெக்ட். எனக்கு அது பெருசா அப்படி படல. ஏன்னா வந்து கேரக்டர் எங்கேயும் சொல்ல மாட்டாங்க. ஆனா பாக்குறவங்களுக்கு நம்மளுக்கு அப்பட்டமா வந்து இவன் பண்றது தப்பான ஒரு விஷயம் இல்ல. இப்போ ஆடியன்ஸ் அதுதானே பிரைஸ் பண்ணாங்க, அதுக்கு சொல்றேன். பிரைஸ் வந்து கேரக்டர் பர்ஃபார்மன்ஸை பிரைஸ் பண்றாங்க, ஓகே. பட் இது ஒரு அதான் இது எனக்குள்ள ஒரு மொராலிட்டி இஷ்யூ, என்னோட இஷ்யூ நான் சொல்றேன். I mean, dream, just to chase your dream, don't be like, shy away from doing anything. Like, you have to go all Anything out. but legal, guys. Anything but legal. நல்ல விஷயம் என்னன்னா, he is ready to do anything to, என்ன சொல்றது, to chase his dreams. To chase his dreams. ஆமா. அது லிட்டரலி அவர் அதான் சொல்லுவார் அந்த ஒரு கேரக்டர் கிட்டயுமே. லைக் வந்து எனக்கு ஐ டோன்ட் கேர் அபவுட் யுவர் ஃபீலிங்ஸ் அந்த மாதிரி சம்திங் ஆஃப் திஸ் லைன்ஸ். அது எனக்கு ஏன் மொராலிட்டி இஷ்யூ தான் பட்டுச்சு அப்படின்னா லைக் கடைசியில கூட ஒரு ஸ்பாய்லர் இது ஓகே மேபி ஸ்பாய்லர் கூட இருக்கலாம். பட் கடைசியில அவர் யாரு விரும்புறாரோ அவங்களே கூட ஒரு நடு ரோட்ல விட்டு போற மாதிரி தான் திரும்ப வர மாதிரி காமிச்சாலும் கூட அந்த ஒரு பிளேஸ்ல விட்டுட்டு கூட போற மாதிரி கூட இருக்கும். ஸோ அது எனக்கு ஒரு ஃபீல் ஆனது. ரெண்டு பேருக்கும் ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் இருக்காது. ஸோ உங்களுக்கு படம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது நீங்க படத்தை பார்த்தா சொல்லணும். இந்த படம் வந்து லைக் பார்த்தோம்னா தாராளமா இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. ஐ மீன் டெஃபினெட்லி நாட் ஃபார் எவ்ரி ஒன். பட் ஆனா உங்களுக்கு ஒரு வித்தியாசமான சினிமா பார்க்க பிடிக்கும், இங்கிலீஷ்ல ஒரு நல்ல ஸ்டோரி டெல்லிங் அண்ட் அந்த மாதிரி உங்களுக்கு படம் பிடிக்கும் அப்படின்னா பெருசா லைக் இந்த வீக் உங்களுக்கு எதுவும் பெருசா படம் இல்ல லைக் உங்களுக்கு டிஃப்ரெண்டா ஏதாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க போய் பார்க்கலாம். ஸோ உன்னோட ஸ்கோர் ஐ வுட் கிவ் நான் வந்து ஒரு 3.8. 3.8. ஓகே. 7.5 இல்ல 4 இல்ல 3.8. ஆமா. ஐ வில் கிவ் a 3 guys. ஸோ எனக்கு above average பட் நாட் சம்திங் ஸ்டெல்லர். லைக் 9-10 ஆஸ்கருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதான் தியேட்டர்ல கூட நான் சொன்னேனே, இதெல்லாம் எங்க தலைவர் 2006 புதுப்பேட்டையிலே பண்ணிட்டாரு. ஸோ பெருசா ஒரு சீன்னா நான் அது ஜஸ்ட் ரெஃபரன்ஸ், ஒரு சீன் கூட ஒரு சீன் கம்பேர் பண்ணி தானே சொல்ல முடியும், ஃபுல் படத்தை கம்பேர் பண்ண முடியாது. ஆனா லைக் ஆஸ்கர் கூட லைக் வேற கேட்டகரி இருக்கா. இப்போ எப்படின்னா ஆஸ்கர்ல பெஸ்ட் ஆக்டர் இருக்குல்ல, பெஸ்ட் ஆக்டர் தான் அது சொல்றேன். 2006 பண்ணிட்டாரு அதெல்லாம் தலைவன். பழமையை பார்த்து அழுகிறது அந்த ஒரு சீன் வச்சுதான் தனுஷ் பண்ணிட்டாருன்னா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா தனுஷும் வந்து லைக் பிசிக்காலிட்டி ரெண்டுக்கும் சிமிலரா இருக்கு பாத்தீங்களா. தனுஷும் இது மேபி ஒரு நல்ல தமிழ் படமா கொஞ்சம் மாத்தி கூட ஒரு நல்ல ஆக்சுவலி மேபி அந்த இங்கிலீஷ் கல்ச்சர்ஸ் அண்ட் அந்த சீன்ஸ் எல்லாம் மேபி ஒர்க் அவுட் ஆகாது. பட் ஆனா கொஞ்சம் தமிழுக்கு மாத்தி கொஞ்சம் பண்ணா ஒரு நல்ல பயோபிக்கா ஒர்க் ஆகுறதுக்கான ஒரு நல்ல சான்சஸ் இருக்கு. தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த படம் பார்த்துட்டீங்கன்னா இந்த படம் பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படிங்கறது கீழே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. இது மாதிரி அடுத்தது உங்களுக்கு என்ன படத்துக்கு ரிவ்யூ வேணும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா மறக்காம சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் அழுத்தி வைங்க. நம்ம எந்த புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. அடுத்தது உங்களை நல்ல வீடியோலையோ இல்லை பாட்காஸ்ட்லையோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நௌஃபல். பை.